வணக்கம். இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, காமன் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 அண்ட் 3 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸில் தான் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பை கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1/9/2025லேருந்து 21/9/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/9/2025லேருந்து 21/9/2025 வரைக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். கண்டக்ட் ஆஃப் த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025. டவுன்லோட் கால் லெட்டர்ஸ் ஆஃப் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நவம்பர் அல்லது டிசம்பர் 2025ல உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு கால் லெட்டர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2025ல தான் இருக்கும். ரிசல்ட் ஆஃப் த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 அல்லது ஜனவரி 2026ல் இருக்கும். டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் ஃபார் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 அல்லது ஜனவரி 2025. ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2025 அல்லது பிப்ரவரி 2026ல் இருக்கலாம். டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் த ரிசல்ட் ஃபார் மெயின் அண்ட் சிங்கிள் ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 அண்ட் 3 வந்து ஜனவரி 2026ன்னு போட்டிருக்காங்க. டவுன்லோட் கால் லெட்டர்ஸ் ஃபார் இன்டர்வியூ வந்து ஜனவரி 2026. கண்டக்ட் ஆஃப் இன்டர்வியூ ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 அண்ட் 3 பார்த்தீங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி 2026ல் இருக்கும். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி அல்லது மார்ச் 26ன்னு கொடுத்துருக்காங்க. இந்தந்த டேட்டில் கரெக்டாக நமக்கு கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஃபஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 21. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 21/9/2025. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். இதில் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 2 எக்ஸாமினேஷன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், ஒன்று மெயின் எக்ஸாம். அதே மாதிரி ஆஃபீஸர் அசிஸ்டன்ட்ஸ் மல்டிபர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா who quality the online preliminary exams and shortlisted will have to appear the online main exams. இதுவும் அதே மாதிரி தான் 2 எக்ஸாமு. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பார்த்தீங்க அப்படின்னா candidates who qualify the online preliminary examinations will be shortlisted to appear the online main exams, and shortlisted candidates to online main exam will subsequently call for the common interview. இப்போ நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து வர சொல்லுவாங்க. இதே தான் எல்லா ஆஃபீஸர் ஸ்கேல்ஸ் 2 அண்ட் ஜெனரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே அதே தான். எந்தெந்த டேபிள் வந்து பார்ட்டிசிபேட்டிங் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியனாக இருக்கணும். அது நம்ம கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ குரூப் பி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 2. அதே மாதிரி இல்லை குரூப் பி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும்தான். குரூப் ஏ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 3. இது குரூப் பி போஸ்ட், இது குரூப் ஏ போஸ்ட். இந்த குரூப் பி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 28 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கணும். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 பார்த்தீங்கன்னா அபவ் 21 இயர்ஸ்லேருந்து பிலோ 32 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 3 பார்த்தீங்க அப்படின்னா அபவ் 21 இயர்ஸ் அண்ட் பிலோ 40 இயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின்ஸ் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் ஈக்குவல் அண்ட் ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜஸ். லோக்கல் லாங்குவேஜஸில் நீங்கள் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் த கம்ப்யூட்டரை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும். இதே இது ஆஃபீஸர் ஸ்கேல் 1ஓட
குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வேணாம், ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு 1க்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அதுவும் அதே மாதிரி நீங்கள் பேச்சுலர் டிகிரிஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். having a degree for agriculture, horticulture, forestry, animal husbandry, veterinary science, agricultural engineering, physiculture, agricultural marketing and cooperations, economics and accountancy, proficiency in local languages prescribed by positing the RRP. இந்த ஒரு பிரிவில் நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரிஸ் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கும் அதே மாதிரி அதே டிகிரி தான். ஆனால் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஃபீஸர் இன் அ பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பேங்க்கில் அப்படி இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸர்ஸ்லையும் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர்ஸ், இவங்க வந்து டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டிசைரபிள் சர்டிஃபிகேட்ஸ் இன் ஏஎஸ்பி, பிஹெச்பி, C++, ஜாவா, விபி, விசி, ஓசிபி எக்ஸட்ரா. இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஓரியன்டாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 1 year இன் ரெவலண்ட் ஃபீல்டு, எந்த ஃபீல்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். தென் லா ஆஃபீஸர்ஸும் அப்ளை பண்ணலாம். லா ஆஃபீஸர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்களுக்கு 1 year ஆன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ட்ரெஷரி மேனேஜராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ட்ரெஷரி மேனேஜர்ஸ் வந்து MBA ஆர் ஃபினான்ஸ் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா MBA இன் மார்க்கெட்டிங் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி. அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றின படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் டிகிரி. அவங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரெஷரி மேனேஜருக்கும் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஆஃபீஸர் ஸ்கேல்ஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்தெந்த பிரிவில் வந்து அவங்க டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்படின்னா டிப்ளமோ டிகிரி அல்லது டிப்ளமோ இன் பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹாரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஃபிசிக்கல்ச்சர், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் கோஆப்ரேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி. அதே மாதிரி இதில் வந்து மினிமம் 5 year எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர்ஸ் போஸ்ட்டுக்கு 5 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே லோக்கல் லாங்குவேஜஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் தமிழுக்கு அப்புறம் தமிழ் தான் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ்னால் அதை எழுத படிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல்ஸ் 1, 2 and 3க்கு 175 இன்க்ளூசிவ் ஃபார் GST ஃபார் SC, ST and PWD கேண்டிடேட்ஸ். அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 850. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸுக்கும் அதே மாதிரி தான் 175 தான் பேமெண்ட் ஃபீஸ். அதர் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 850 rupees வந்து நம்ம பே பண்ணி தான் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பே பண்ணணும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதில் வந்து ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 40 தான், மேக்ஸிமம் மார்க்கும் 40 தான், 25 minutes டியூரேஷன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் இது வந்து எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் 80 marksக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் தான். நெக்ஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இதுவும் 40 marksக்கு தான், மேக்ஸிமம் மார்க் ஃபாக்ஸ். எத்தனை மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 25 minutes. மெயின் எக்ஸாமினேஷன்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜஸ் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்குது. இது எல்லாமே சேர்த்து வந்து 200 marksக்கு நடக்கும். அதே மாதிரி எத்தனை மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 120 minutesன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் அதே மாதிரி தான். ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜஸ், ஜென்ரல் நாலேஜஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லாமே சேர்த்து 200 marksக்கு தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்ஸுமே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஒரிஜினல் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட்ஸ், இப்போ நீங்கள் வந்து டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுங்க தெளிவாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐடென்டி வெரிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்ணுவாங்க, அதே மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க்ஸ் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஆப்ஷன்ஸில் போய் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லையா அப்ளை ஆன்லைன் ஃபார் ஆஃபீஸஸ் ஸ்கேல் 1, 2 and 3 எதுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அப்ளை ஆன்லைன் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா காமன் ரெக்யூர்மெண்ட் ரூரல் பேங்க்கில் குரூப் பி போஸ்ட்டுக்கு நான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இல்லாமல் வேறு நீங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கில் தான் போய் நீங்கள் கிளித்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் குரூப் பி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு செலக்ட் பண்ணனால எனக்கு ஒரு இப்படி ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இல்லை இப்போ அப்ளை ஆன்லைன் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸஸ் ஸ்கேல் அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான நம்ம காமன் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸாக குரூப் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. குரூப் பிக்கு அப்ளை பண்ணுறப்ப குரூப் ஏ, அதனால் நீங்கள் அதோட ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 and 2 and 3 இந்த ஜாப்புக்கு நான் அப்ளை பண்ணலாம். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/9/2025. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21/9/2025. இதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, நான் லாகின் பண்ண போனேன்னா கீழே இருக்க பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் புக் பண்ணாலும் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வந்து எல்லாமே ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில்அப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நேம் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய காமன் கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் நேம் இருந்துச்சுன்னா மிடில் நேம், இல்லை லாஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் நேம், இல்லை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் இருக்குன்னா அதை மட்டும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். இங்கே என்ன மொபைல் நம்பர் கொடுக்கோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் நம்பர் ஒன்று கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடி உங்களுக்கு ரீசெண்டாக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி, எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி மட்டும் நம்ம அதில் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம டொமைன் நேம் அதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, நீங்கள் ஒரு இமெயில் ஐடி அப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு, இந்த செக்யூரிட்டி கோடு டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். A recent clearly recognized passport size photograph should be uploaded by the candidate in the online application form and the signatures uploaded should be clear and legible. Candidates are also advised not to change their appearance till the process is completed. Any doubt about photograph or signatures at any stage of process could lead to disqualification. Photograph நம்ம upload பண்ணுறப்ப கரெக்டாக நம்ம upload பண்ணணும். Scanned photograph of the candidate கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கைடன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் a photograph and signaturesனு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் இமேஜஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் பி கலர்டு பிக்சராக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 to 230 பிக்சல்ஸாக இருக்கும். சைஸ் ஆஃப் ஃபைல் ஷுட் பி 20 KBலேருந்து 50 KB. என்ஷூர் த சைஸ் ஆஃப் த ஸ்கேன்ட் இமேஜஸ் வந்து நாட் தேன் மோர் தேன் 50 KB. த சைஸ் ஆஃப் த ஃபைல் இஸ் மோர் தேன் 50 KBக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு ரெஃப்ளெக்ஷன்ஸும் எதுவுமே நமக்கு ஐயில் எதுவுமே இருக்கக்கூடாது.
ஃபோட்டோ அப்லோடட் ஷுட் பி அப்ராக்சிமேட் சைஸ் அண்ட் கிளியர்லி விசிபிளாக இருக்கணும். அதுக்கடுத்தது ஃபோட்டோகிராஃப் கேப்சர் வந்து கிளிக் ஹியர் டு கேப்சர்டு ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ஸ்கேனுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து நமக்கு கேப்சர்ட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம வந்து கேப்சர்ட் பண்ணுறப்ப நமக்கு பேக்ரவுண்ட் வந்து நல்ல லுக்காக இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து கிளியராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கேப்சர்ட் ஆகும். ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி எ பாஸ்போர்ட் சைஸ். அதுக்கப்புறம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நாட் டு பி கிளிக்கட் ஆர் அப்லோடட் இருக்கணும். கலர்டு கிளாஸஸ் எந்த ஒரு சன் கிளாஸஸோ கேப்ஸோ எதுவுமே நம்ம போட்டுக்கக்கூடாது. ஃபோட்டோகிராஃப் நமக்கு கிளியராக இருக்கணும். சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பண்ணாலும் நீங்கள் சிக்னேச்சர்ஸ் பண்ணியிருக்கணும். அதோட எமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 140 160 பிக்சல்ஸ்குள்ளே இருக்கணும். சைஸ் ஆஃப் த ஃபைல் வந்து 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் வந்து எந்த சைனுமே பண்ணியிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்க் ஆர் ப்ளூ இங்கில் இருக்கணும். ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா JPG அல்லது JPEGயில் இருக்கணும். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 240 பிக்சல்ஸ்லேருந்து 240 பிக்சல்ஸில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். ஹேண்ட் ரைட் அண்ட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா JPGலேருந்து JPEGயில் இருக்கணும். டைமென்ஷன்ஸ் வந்து 800 400 பிக்சல்ஸ் இருக்கணும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KBலேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸில் கீழே கொடுத்துருக்க இந்த டிக்ளரேஷன் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் நம்ம எழுதணும். இது வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பென் அல்லது ப்ளூ இங்க் பென்னால் நீங்கள் எழுதி இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 KBலேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும். டாக்குமெண்ட் அதே மாதிரி நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறது எல்லா டாக்குமெண்ட் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ் மட்டும் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் நீங்கள் ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃபை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேப்சர்ட் ஃபோட்டோ வந்து கேப்சர்ட் ஃபோட்டோ யூஸிங் வெப் கேமரா மூலமாக நம்ம கேப்சர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்லோடட் இமேஜஸ் அண்ட் கேப்சர்ட் இமேஜஸ்ன்னு வரும். அதே மாதிரி ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை ப்ரௌஸில் கிளிக் பண்ணி சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது. அதில் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோடட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கேட்டகரி என்ன நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் யூ பர்சன் வித் அ பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியாக 40% ஆஃப் அபவுன்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். சப் டைப் ஆஃப் டிசபிலிட்டி ஃபார் ஐடி அண்ட் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ டிசபிலிட்டி நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். நோன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே ஃபில்அப் பண்ண வேணாம். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி RU per PWBD guidelines eligible to use the compulsory time of examinations. உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸில் காம்பன்சரி டைம் வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம வேணும்னா நம்ம வேணும்னு கொடுத்துக்கலாம், வேணும்னா நம்ம நோன் கொடுத்துக்கலாம். நம்ம அஃபெக்ட் ஆகிருந்தோ மட்டும்தான் நம்ம எஸ் கொடுக்கணும், இல்லைனா நம்ம எஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் SR நோ கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் டீட்டெயில்ஸாக கேட்டிருக்காங்க. அதை ஒன் டைம் வாசிச்சுட்டு அதுக்கான எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துக்கணும். அப்புறம் ரிலீஜியன் டு விச் யூ பிலாங்குன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ரிலீஜியன்ஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க. வெதர் யூ சர்விங் த கவர்மெண்ட், கோசி கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார், அண்டர்டேக்கிங், நேஷனலைஸ் பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல். நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பேங்கிங் ஃபினான்ஷியல் பேங்கில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆர் யூ டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையா அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனா என்னென்ன ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் சர்வீஸ் மேனா என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். டிஃபென்ஸில் இப்போ நீங்கள் ஒருவேளை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா டிஃபென்ஸ்லேருந்து எப்போ ரிலீஃப் ஆனீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஆர் யூ டிபெண்டன்ட் ஆஃப் சர்வீஸ் மேன் கில்டு வித் ஆக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் மேன் வந்து ஏதாவது ஆக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன, அதுக்கப்புறம் மார்க் பர்சன்டேஜ் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸில் என்ன மார்க்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்யூ அப்பர் சிடபிள்யூ சிஆர்பி ஆர்ஆர்பி ஏர்லியரான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா எத்தனை தடவை அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி என்னென்ன செலெக்ஷன்ஸ் ப்ராசஸுக்காக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க எல்லாமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அது நேஷ்னாலிட்டினால எந்த ஸ்டேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது. நெக்ஸ்ட்டு ரீஜனல் ரூரல் பேங்க் ஆஃப் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு 2, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 2. ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ப்ரிஃபரன்ஸ் 1, அதுக்கப்புறம் 2 ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் 1 and 2 நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபில் ஆதார் கார்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட பேன் கார்டு இல்லைனா உங்களோட ஓட்டர் ஐடி எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கைண்ட்லி இண்டிகேட் த மீடியம் ஆஃப் பேப்பர், ஹவு டு யூ லைக் த பேப்பர் ப்ரெசென்டட் பை யூன்னு கேட்டிருக்காங்க. மீடியம் ஆஃப் பேப்பர் வந்து நீங்கள் வந்து என்ன மீடியம் ஆஃப் பேப்பர்னால் தமிழா இங்கிலீஷா இல்லைனா ஹிந்திங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் எந்த ரூரல் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ரூரல் பேங்க்குக்கான லோக்கல் லாங்குவேஜஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜெண்டர் எதுவோ அதை நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு நம்மளுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸை நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம ஆதார் கார்டு நம்பர், நெக்ஸ்ட் நம்மளுடைய பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், நம்மளுடைய பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் ஆதார் நம்ம வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெண்டர் ஆஃப் த ட்வின் சிஸ்டராக இல்லைங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிக்கணும். அப்புறம் நம்மளுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், ஸ்பைஸ் நேம், அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், நம்ம அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வந்து நமக்கு ரெண்டுமே இருக்குது. அதை நம்ம இப்போ ரெண்டுமே அட்ரஸுமே சேம்னா இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, இல்லை டிக் பண்ணிக்கலாம். இல்லை டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் வந்து பெர்மனன்ட் அட்ரஸுக்கு உங்களுக்கு வந்து எந்த டீட்டெயில்ஸும் அனுப்பணுமா இல்லை கரஸ்பாண்டன்ட் அட்ரஸுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பணுமான்னு பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இன்டிமேஷன் சார்ஜஸாக வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வேல்யூ டீட்டெயில்ஸ்னு கொடுத்தோன்னே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தோன்னா உங்களை பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணுமோ அதை டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி வச்சுக்கணும். எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கரெக்டாக நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வருமோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்களுடைய மெயின் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர் நம்ம கொடுத்துக்கணும். இதுலேயும் அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் எந்த ஐடி கார்டு ப்ரூஃப் கொண்டு வருவீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் ஐடி ப்ரூஃப் எது, அதுக்கப்புறம் அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர், இந்த ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கணும். அந்த ஐடி ப்ரூஃபை தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அப்படின்னா எஸ்எஸ்சி கேட்டிருக்காங்க. அதோட நேம் ஆஃப் த போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி கேட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன்ஸ், டேட் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், கிளாஸ் அண்ட் கிரேடு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கிராஜுவேஷன்ஸ் வந்து என்ன முடிச்சிருக்கீங்களோ அது நேம் ஆஃப் போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அதோட டிகிரி என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, டேட் ஆஃப் பாசிங் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், கிளாஸ் அண்ட் கிரேடு. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவோ அதை நம்ம கேட்டிருக்காங்க. டு யூ ஹேவ் ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம், நீங்கள் வந்து ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்ன கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் எழுதியிருக்கணும். இல்லை அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தா கூட அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீஜனல் ரூரல் பேங்கில் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ நீங்கள் கர்நாடகாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னட மொழி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் நீங்கள் இதில் வந்து லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு படிச்சிருக்கணும்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க.
ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த டெஸ்டினேஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டோட்டல் சர்வீஸ் பீரியட் ஆஃப் சர்வீஸ் என்ன, உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன, எந்த ரீசனுக்காக நீங்கள் லீவ் ஆனீங்களோ அதுக்கப்புறம் உங்களை இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, செகண்ட் வந்து நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு மாறிட்டீங்க அப்படின்னா ஆட் மோருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனி எல்லாமே நீங்கள் சேம்னா அதே இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆட் மோருங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் ப்ளூ கலரில் ஆட் மோருன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸில் நீங்கள் எழுதணும், இயர்ஸில் எழுதக்கூடாது, மந்த்ஸில் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்லி ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன், டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பிடபிள்யூபி இவங்களுக்கு மட்டும்தான் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து கண்டெயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு இவங்களுக்கு இது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இருக்குது. ஏதாச்சும் ஒரு கோர்ட்டில் போய் நீங்கள் ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை எதுவுமே கிடையாது அப்படின்னா நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். செலக்ட் லாங்குவேஜஸ்னு ஒன்று, லோக்கல் லாங்குவேஜஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியுமோ அதை நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு வேலிட் ஓரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். அப்புறம் இதில் வந்து இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, அதில் டிக் பண்ணிவிட்டு இதில் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஏன்னா கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் மறுபடியும் பேக் போய் எடிட் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா இதில் பேக்குங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதனால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை கொடுத்ததுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது. நான் இப்போ கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டு ஓகேங்கிற பட்டன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். அதை ஒரு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்ததுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணுங்கிற ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பென் அல்லது ப்ளூ இங்க் பென்னு, அதோட ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜியில் இருக்கணும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KB-லேருந்து 50 KB-குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் இருக்கணும். அதோட ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜேலேருந்து ஜேபிஇஜிக்குள்ளே இருக்கணும். அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB-லேருந்து 100 KB-குள்ளே இருக்கணும். இந்த ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸில் இந்த கொடுத்துருக்க இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் எழுதி உங்களுடைய கையெழுத்துனால தான் நீங்கள் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். A4 சைஸ் பேப்பராக இருக்கணும். 500 KBக்கு எக்ஸீடிங்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க.
அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸில் உங்களுடைய 10th அல்லது SSCC உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய UDID கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ டிகிரி முடித்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். எல்லாமே நீங்கள் வந்து 500 KBக்குள்ளே தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓப்பனுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். இதில் எப்படி அப்லோட் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஹேண்ட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ், நெக்ஸ்ட் வந்து SC SSLC 10th ஸ்டாண்டர்ட் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் PDF ஃபார்மேட்டில், இந்த 3 மட்டும் தான் இப்போதைக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி JPEG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இதுவும் JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஆனால் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த 10th SCC அதுக்கப்புறம் SSLC அந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரே இதில் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது 500 KBக்கு கீழே இருக்கணும். PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து டிஜிலாக்கர்னு கொடுத்துருப்பாங்க. டு ஃபெச் மை டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் செக்யூரிட்டி கோட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பில் டெக்ஸ் அல்லது CC அவன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டில் ஏதாவது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கோடு வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். இதில் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இதில் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்காக போயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எவ்வளோ பே பண்ணணுங்கிற பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டுனா நம்மளுடைய கார்டு நம்பர் என்ன, நம்மளுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன, நம்ம இயர் என்ன, அதுக்கப்புறம் CVVC பின்னாடி இருக்கிற ஒரு 3 நம்பர் இருக்குது, அதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் காமிக்கிற பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இப்போ ஒரு வேளை இதில் இருக்கிற பேங்க் எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா செலக்ட் பேங்க் இருக்கும். இந்த பேங்கில் போய் நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலட் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட UPI மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பிம் அல்லது UPI நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பிம் அல்லது UPI ஐடியை நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களோட பின் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதில் ஃபோர் வேஸ் இருக்குது பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸில் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலட் அண்ட் UPI இந்த 4 மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஒரு மெசேஜ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது மூலமாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி